Hello students, have a nice day. Today we are going to see about 4th standard social science, unit 2, physical features of Tamil Nadu. This is part 1 video. From this lesson we will learn about the physical features of Tamil Nadu, describe the features of landscapes and explain the types of forest found in Tamil Nadu. Let's start. Our state. Tamil Nadu is located in south of India. It is the 11th largest state in India. It shares boundaries with Andhra Pradesh on the north, Karnataka on the northwest, Indian Ocean on the south, Kerala on the west, Bay of Bengal on the east. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் நம்மளுடைய ஸ்டேட். வேர் இஸ் இட் லொக்கேட்டட்? இட் இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் ஆஃப் இந்தியா. ஸோ சவுத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. It is the 11th largest state and Tamil Nadu shares boundaries with, அதாவது தமிழ்நாடு எல்லைகளாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. See this picture, this is our state Tamil Nadu. Okay, we can see the India map in the corner. Okay, red color highlighted பண்ணியிருக்கிற ஏரியா ஃபுல்லாக தமிழ்நாடு. ஸோ தட் இஸ் அவர் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஏரியா தான் இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி லார்ஜாக காட்டியிருக்காங்க. Let us see boundaries. North side, Andhra Pradesh on the north, Karnataka on the northwest, Indian Ocean on the south, Kerala on the west, and Bay of Bengal on the east. Next, Tamil Nadu extends up to Kanyakumari, which forms the southernmost tip of India. It is the meeting point of Arabian Sea, Indian Ocean, and Bay of Bengal. எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் பரவி விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்டென்ஸ். ஓகே, ஸோ தமிழ்நாடு வந்து கன்னியாகுமரி வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவின் தென்முனை பகுதி அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியை நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ தீஸ் ஆர் த ஓஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த 3 பெருங்கடல்களும் சந்திக்கக்கூடிய மீட் பண்ணுற பாயிண்டில் தான் கன்னியாகுமரி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், த புலிகேட் லேக் இஸ் சிச்சுவேட்டட் அட் த நார்த்தன் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. புலிகேட் லேக் அப்படின்னா பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. பழவேற்காடு ஏரி. ஓகே, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஸோ தமிழ்நாட்டில் நார்த்தன் பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், how many districts in Tamil Nadu? At present, there are 38 districts in Tamil Nadu. Okay, next we will learn about landscape of Tamil Nadu. It can be divided into 4 categories. Namely, first one is mountains, and second one is plateaus, third one is plains, and fourth one is coast. Landscape, it means நிலப்பகுதி. ஸோ லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய நிலப்பகுதியை பார்க்கலாம். இட் கேன் பி டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். அந்த மவுண்டைன்ஸ் அப்படின்னா மலைப்பகுதிகள், பிளாட்டியோஸ்னால் பீடபூமிகள், பிளெயின்ஸ்னால் சமமான நிலப்பகுதி, அண்ட் கோஸ்ட் அப்படின்னு சொன்னால் கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடற்கரை பகுதிகள். ஓகே, லெட் அஸ் see about mountains. Tamil Nadu is the only state in India which has both of Western Ghats and Eastern Ghats. They meet at the Nilagiri Hills in Tamil Nadu. Thottapetta is the highest peak in Nilagiri Hills. It has various hill stations like Ooty, Kodaikanal, Kolli Hills, Kothagiri and Yetgad. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், இட் மீன்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்த ரெண்டும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு. ஓகே, இந்தியாவில் இந்த 2 மலைப்பகுதியும் கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் அவர் ஸ்டேட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், தி மீட் அட் த நீலகிரி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது இந்த 2 தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கக்கூடிய மலைப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி ஹில்ஸில் தான் இருக்குது. ஓகே, next, Thottapetta is the highest peak in Nilagiri Hills. Okay, Thottapetta is the highest peak. Okay, where is it located? It is located in Nilagiri Hills. அதாவது நீலகிரி மலைப்பகுதியில் மிகப்பெரிய சிகரமான தொட்டபெட்டா இருக்குது.
Tamil Nadu has various hill stations like Ooty, Kodaikanal, Kolli Hills, Kothagiri and ஏற்காடு. அதாவது தமிழ்நாட்டில் நிறைய மலைப்பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்னது? ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், கோத்தகிரி அண்ட் ஏற்காடு. நெக்ஸ்ட், the eastern Ghats do not get enough rainfall unlike the western Ghats, which receives lot of rainfall. The plantations growing in these Ghats include tea, coffee and spices. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்டர்ன் காட்ஸ் டு நாட் கெட் எனஃப் ரெயின்ஃபால் அன்லைக் த, அதாவது வெஸ்டர்னை விட ஈஸ்டர்னில் வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து என்னென்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் இட்? டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ். ஸோ டீ, காஃபி உங்களுக்கு தெரியும், ஸ்பைசஸ்னால் வாசனை பொருட்கள் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து பிளான் பண்ண முடியும். தமிழ்நாடு ஹேஸ் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary and National Park in Annamalai are there in Western Ghats of state. There are a variety of plant species found in them. The Kurinji shrub is the most special of them all. Kurinji flowers blossoms once in 12 years. So Tamil Nadu, it has a rich flora and fauna. Flora and fauna, it means plants and animals. ஸோ தமிழ்நாட்டில் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இனங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் இன் ஆனமலை ஆர் இன் வெஸ்டர்ன் கோட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நம்மளோட ஸ்டேட்டில் வெஸ்டர்ன் கோட்ஸ் சைடு என்னெல்லாம் இருக்குது? முதுமலை, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க், ஆனமலை. There are a variety of plant species found them. அப்படின்னா பூக்கும் தன்மை கொண்ட நிறைய தாவரங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் த ஸ்பெஷல் குறிஞ்சி ஃப்ளவர்ஸ். இது வந்து 12 years ஒன்ஸ் வந்து பூக்கக்கூடிய மலர். ஸோ இந்த மலரையும் நம்ம அந்த மலைப்பகுதியில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், we will learn about plateaus. There are 3 plateaus in Tamil Nadu, namely, and the first one is Paramahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. So there are 3 plateaus in Tamil Nadu. Next, there are many small hills between these plateaus. அதாவது இந்த பிளாட்டியூஸ்க்கு இடையில் வந்து ஒரு சின்ன சின்ன மலை குன்றுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை ஹில்ஸ், இட் இஸ் ஒன் அமாங் தோஸ் ஹில்ஸ் இன் ஈரோடு. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் இஸ் பிளெயின்ஸ். ஸோ பிளெயின்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளாட் ஏரியா, அதாவது சமமான நிலப்பகுதியை தான் பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் இன் தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன்டு ரிவர் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். லெட்ஸ் see one by one. And the first one is river plains. Rivers Palar, Cheyar, Pennar and Velar form the northern plains. The middle river plains is formed by Kaveri and its tributaries. River Vaigai and Thamirabarani form the southern plains. Rivers Palar, Cheyar, Pennar and Velar. ஸோ இதெல்லாமே நார்த்தன் பிளெயின்ஸில் ஃபார்ம் ஆன ரிவர்ஸ். அந்த நெக்ஸ்ட் மிடில் ரிவர்ஸ் பிளெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவேரி, அதாவது ஆற்று சமவெளி பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் காவேரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைகை, தாமிரபரணி. ஸோ இந்த 2 ரிவர்ஸும் ஃபார்ம் ஆனது சவுத்தர்ன் பிளெயின்ஸில் இருந்து தான். River Cheyar is a tributary of River Palar. It is a seasonal river that flows through the district of Tiruvannamalai. ஸோ பாலாறு இந்த ஆற்றினுடைய ஒரு கிளை தான் வந்து செய்யாறுன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சீசனல் ரிவர்னு சொல்கிறாங்க, அதாவது பருவகால நிலைக்கு தகுந்த மாதிரி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த ரிவருடைய வாட்டர் ஃப்ளோஸ் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நோக்கி தான் இந்த வாட்டர் ஃப்ளோயிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் கோஸ்டல் பிளெயின்ஸ். Coastal plains of Tamil Nadu are also called Cholamandalam plains, which extend from Chennai to Kanyakumari. அதாவது கோஸ்டல் பிளெயின்ஸ்னால் தெரியும் இல்லையா, கடற்கரை சமவெளி பகுதியை தான் கோஸ்டல் பிளெயின்ஸ் சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின்ஸ் இது வந்து சோழமண்டலம் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் விரிவடைஞ்சிருக்கு, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, let us know about coast. Tamil Nadu has the third longest
Coastal line in India. The coastal regions extends from Chennai to Kanyakumari. Pamban Island forms a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Palk Strait. 13 districts share the coastline. கோஸ்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கடற்கரை பகுதி, அதாவது இந்தியாவில் ரொம்ப நீளமான கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது தான் வந்து நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை டு கன்னியாகுமரி. அண்ட் நெக்ஸ்ட் பாம்பன் ஐலாண்ட். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுரத்துடையும் ஒரு பார்ட்டு தான் பாம்பன் தீவு. இது வந்து மன்னார் வளைகுடாவையும் பாக் நீர் சந்தையையும் வந்து பிரிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 13 டிஸ்ட்ரிக்ட் டு ஷேர் த கோஸ்ட்லைன்ஸ், அதாவது கடற்கரை பகுதியான 13 மாவட்டங்கள் அமைந்துள்ளது. லெட்ஸ் see the notable beaches of தமிழ்நாடு ஆர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீச்சஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மெரினா பீச், த செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச் இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்திலேயே த செகண்ட் லாங்கஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெரினா பீச். இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஸோ இது வந்து சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பீச் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல். அதாவது ராமேஸ்வரம் பீச் இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அழகுனால தான். ஓகே, ஸோ அது டோட்டலாக இருக்கக்கூடிய அதோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் ராமேஸ்வரம் பீச் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கன்னியாகுமரி பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூஸ் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஓவர் த வாட்டர். அதாவது கன்னியாகுமரி பீச் வந்து எதனால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பீச்சில் வந்து கடல்நீருக்கு மேலே தான் சன்ரைஸ் ஆகுறது சன்செட் ஆகுறது வியூ ஆகும். ஸோ அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் கன்னியாகுமரி வந்து ரொம்பவும் சிறப்பு அழகு பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி லேர்ன்ட் அபவுட் physical features of Tamil Nadu and our state landscape of Tamil Nadu. I hope you understood. Okay students, remaining parts we will see the next video. Thank you.